ஏஆர் ரகுமான் மிஸ்டர் பர்ஃபெக்ட் இந்த வார்த்தைக்கு களங்கம் கற்பிக்கக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக சமூக ஊடகங்களில் கடந்த 2 நாட்களாக அவருடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்வில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி ஒரு தமிழனை அசிங்கப்படுத்தக்கூடிய செய்திகள் தொடர்ச்சியாக பார்க்க முடியுது. இது செய்கிறவங்க யாரு, பரப்புறவங்க யாரு, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதிகாரர்கள் யாரு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. மோகினி ஆட்டம் அப்படின்னு தலைப்பு வச்சிருக்கனே, அப்போ இந்த மோகினி யாரு அப்படிங்கிற கேள்வியும், சமூகத்தில் 2 வெவ்வேறு நிகழ்வுகள் நடக்குது, அந்த 2ஐயும் ஒரு சேர்த்து பார்க்கக்கூடிய சில நல்ல உள்ளங்கள் யாரு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தோலை உரிச்சு காட்ட போறோம். தனி மனிதனுடைய வாழ்க்கையில தலையிடக்கூட உரிமை யாருக்கும் இங்கே கிடையாது. ஆனா அவர் தனி மனிதன் அல்ல, 10 கோடி தமிழர்களுக்கான முகம். அப்போ தமிழர்களை அசிங்கப்படுத்திய அந்த நபர்கள் யாருங்கிறதையும் இதே தமிழர்கள் முன்னாடி அடையாளம் காட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. ஏஆர் ரகுமானுடைய விவாகரத்து பற்றியும் அவருடைய வாழ்வை பற்றி இன்னைக்கு தமிழர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய தேவைகளும் இருக்கு. இது பிரசாத் சிக்னேச்சர். குத்துப்பட்டு குனிஞ்ச ஒரு கூட்டம் நிமிர்ந்து நிற்கும் போது எதிர்த்தாப்பில் நிற்கக்கூடிய ஆளும் தரப்பினர், ஆண்ட பரம்பரை, இவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, அதே நேரத்தில் பொறாமையும் படுவாங்க. அப்படி இந்த கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தொடர்ச்சியாக பாடல்களாகட்டும், திரை இசையாகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், திரைத்துறையவே ஒட்டுமொத்தத்தை கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய ப்ரொடியூசர் ஆகட்டும், மலையாளத்துலேயும் அதே மாதிரி தான் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் அப்படி தான் இருக்குது, ஆந்திராவிலையும் அப்படி தான் இருக்குது, ஏன் ஹாலிவுட் வரைக்கும் சில குறிப்பிட்ட நூல் போர்த்தியவர்களுடைய கொடிங்கிறது பறந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அவங்கள அப்படியே இறக்கி விட்டு, அல்ல நீ இருக்கக்கூடிய இடத்துல நீ இரு, ஆனால் உனக்கு மேலே நான் போகக்கூடிய தகுதி எனக்கு இருக்குது அப்படின்னு ஒரு தமிழனாக 2 ஆஸ்கரையும் கையில் பிடித்து கொண்டு அவர் உதிர்த்த வார்த்தைகள் தான் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிங்கிற வார்த்தை. மிஸ்டர் கிளீன், மிஸ்டர் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது தான் ஏஆர் ரகுமான கடந்த பல ஆண்டுகளாக நமக்கு தெரியும். 1992 ரோஜா அப்படிங்கிற அந்த படம் வெளியில் வந்தப்போ அது யாருக்கான வாழ்க்கைனா வைரமுத்துவுக்கும் கிடைத்த வாழ்க்கை, அதே நேரத்தில் ஏஆர் ரகுமான் அப்படிங்கிற அந்த தலைவனுக்கும் கிடைத்த வார்த்தை. இசை புயல் அப்படிங்கிற அந்த பட்டம் அவருக்கு சால சிறந்தது தான். ஆனால் உண்மையிலேயே அவருடைய மனது அப்படிங்கிறது பூ போன்று மெல்லியது தான். அதிலிருந்து வரக்கூடிய வாசனையைத்தான் ஒட்டுமொத்த தமிழர்களும் இன்னைக்கு நுகர்ந்து மகிழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு மல்லிகை பூவில் இருந்து துர்நாற்றம் வீசாதோ, அதே மாதிரி ஏஆர் ரகுமான் மாதிரியான நல்ல உள்ளங்களிலிருந்து கசப்பான உணர்வுகள் அப்படிங்கிறதும் அடுத்தவர்களை காயப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறதும் இதுவரைக்கும் நடந்ததில்லை. சில உதாரணங்கள் என்ன அப்படின்னா, காசிப் பேசக்கூடிய நபர்கள் ஏஆர் ரகுமான் பக்கத்திலேயே வர முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதாவது இந்த பொய், புகார் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் ஏஆர் ரகுமானுடைய காதுகளுக்கு வந்தது அப்படின்னா அந்த நபரையே அப்படியே விளக்கி வச்சிருவார். எனக்கு தேவை என்னுடைய வேலைங்கிறது இங்கே இசை மட்டும்தான், நல்ல இசையை மக்களுக்கு கொடுக்கறது மட்டும்தான் என்னுடைய வேலைங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவர் தான் ஏஆர் ரகுமான். இவரை எப்படிரா சாக்கிறது அப்படின்னு இந்த நூல் போட்ட கூட்டம் ரொம்ப காலமாக தேடிக்கிட்டே இருந்தது. அதுக்கு தீனி போடக்கூடிய வகையில் சிறப்பாக ஒரு சம்பவம் அவங்க கையில் சிக்குச்சு. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில சண்டை வராத நாட்கள் இருந்தது அப்படின்னா அவங்க மனுஷங்களே கிடையாது. கணவனும் மனைவியும் இருந்தாங்கன்னா சண்டைகள் வரும். அந்த ஊடல் தான் காதலாக மாறும். அந்த காதலுக்காகவும் சில நேரங்கள் சண்டைகள் வரும். என்னுடைய அன்பு அப்படிங்கிறது உனக்காக மட்டும்தான் அப்படிங்கிற அந்த பொசசிவ் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த கணவனும் மனைவியும். எதிர்பால் இருக்கக்கூடியவங்க, வெவ்வேறு வீடுகளில் வாழ்ந்தவங்க திருதுப்புன்னு ஒன்று சேரும்போது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகள்ங்கிறது சில நேரங்களில்
காதலாக இருக்கும், சில நேரங்கள் காயப்படுத்தும். ஆனால் இந்த இருவரையும் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய பந்தம் தான் திருமணம். அந்த திருமணம் அப்படிங்கிற அந்த அழகான வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 29 ஆண்டுகள் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க சாய்ரா பானு அப்படிங்கிற அந்த பெண்மணியும் ஏஆர் ரகுமான் அப்படிங்கிற தமிழனின் தலைவனும். அப்போது இந்த 2 பேரும் சந்தித்தது எப்போ, அந்த அழகான நாட்கள் எப்போ அப்படிங்கிற அந்த நிகழ்வுகளையும் நம்ம இந்த இடத்துல பொருத்தி பார்க்கணும். ஏன்னா அன்னைக்கு விவாகரத்து பற்றிய பேச்சுக்கள் அதிக அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஈவன் ஏஆர் ரகுமானுடைய வாழ்க்கையில் மட்டும் கிடையாது, தனி மனிதன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும், ஈவன் சினிமா துறையில் இது அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். ஜெயம் ரவி ஆகட்டும், நம்ம பார்த்து வியக்கக்கூடிய, நாம் யாரெல்லாம் பார்த்து இவங்கெல்லாம் சூப்பராக வாழ்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்களுடைய வாழ்க்கையிலையும் சில கருப்பு பக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். நம்ம வீடுகளில் நடக்காததா? வீட்டுக்கு வீடு வாசப்படி தான். எந்த வாசப்படி பெருசு, எந்த வாசப்படி சிறுசு அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. ஆனால் அதுக்கு விவாகரத்து தீர்வு கிடையாது. அது யதார்த்தமான உண்மைதான். 29 ஆண்டுகளுக்கு பிறகு விவாகரத்து அப்படிங்கிறது நகைப்புக்குரியது தான். அதே நேரத்தில் அவங்க தனி மனிதனுடைய சுதந்திரத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, எங்களுடைய குடும்ப விஷயத்துக்குள்ளே யாரும் உள்ளே வராதிங்கிறத ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிட்டாங்க. அதை தாண்டி நீ ஏன் பிரசாத் இப்போ இதுக்கு எடுத்து பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். நான் அவங்களுடைய உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி பேச வரலை. அந்த உறவுகளுக்குள்ள உன்னதமான நிலை இருக்குது, அதை யாரும் மறுக்க முடியாது, அதுக்குள்ளே யாரும் போக வேண்டாம். ஆனால் இதை யார் செய்கிறாங்க அப்படிங்கிறத தோலை உரிக்கிறதுக்கு தான் இங்கே நான் இந்த டாப்பிக்காகவே எடுத்தேன். 2 பேரும் அந்த அழகான காதல் அப்படிங்கிறத நினைவுபடுத்த வேண்டிய தேவையும் இருக்குது. ஒரு தர்காவை விட்டு வெளியில் வரும்போது, சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது பார்த்த ஒரு பொண்ணு தான் இந்த சாய்ரா பானு. ஏஆர் ரகுமானுக்கு பெரிய ஆசை கிடையாது. ஏன்னா அவர் மிடில் கிளாஸில் இருந்து வந்தவர், கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகள் தெரிஞ்சவர், பசி எறிந்தவர், சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட குடும்பம். இன்றைக்கி சென்னையில் சாமியார் தோட்டம் அப்படிங்கிற அந்த அடையாளம் அப்படிங்கிறது ஏஆர் ரகுமானுக்கு இன்னமும் இருக்குது. எப்படி விஜயகாந்த் மற்றவர்களுக்கு சோறு போட்டு மகிழ்வாரோ அதே மாதிரி சத்தமே இல்லாமல் ஏஆர் ரகுமானுடைய வீடுகளில் ரம்ஜான் தினத்தன்று எல்லா மக்களுக்கும் பிரியாணி கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும். நான் ஒரு செய்தியாளராக நேரடியாக போய் அங்கே போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே. ஒரு காலகட்டத்தில் 2015-16 தொடக்க காலகட்டத்தில் எல்லாம் அப்படி ஏஆர் ரகுமான் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது பெருசாக யாருக்கும் தெரியாது. இளையராஜா இசையே நான் தான் அப்படின்றார். அதனால தான் அவரால் ஆஸ்கர் வாங்க முடியல. ஏன்னா இசையே நீ தான் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு எதுக்கு ஆஸ்கர்? ஆனால் ஏஆர் ரகுமான் அப்படி கிடையாது. இசையில் நான் ஒரு துளி அப்படின்னு நினைக்கக்கூடியவர். அதனால தான் பெரிய பெரிய மலையெல்லாம் அவரால் பார்க்க முடியுது. மலைக்குள்ளே இருக்கிறவனுக்கு மலையினுடைய அருமை தெரியாது. அவ்வளோ பெரிய மலை இருக்கும், அதனுடைய அருமை அப்படி உள்ளுக்குள்ளே இருக்கிறவனுக்கு எப்படி தெரியும்? அதை விட்டு வெளியில் இருக்கிறவனுக்கு தான் அது எவ்வளோ உசரம் அப்படின்னு தெரியும் இல்லையா? சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் ஏஆர் ரகுமான் அவருடைய மனைவியை விவாகரத்து செய்திருப்பதாக வந்திருக்கக்கூடிய தகவல், அதையே நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அவர் குடும்பத்தோட அன்னோன்யமாக இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும். ஒரு மனிதன் நமக்காகவே இல்லை அவருக்காகவே ஒவ்வொரு ஊராக நாடு நாடாக திரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய குடும்பத்தை அவரால் கவனிக்க முடியாது அப்படிங்கிறது கல்யாணம் ஆகும்போதே அந்த பொண்ணுக்கிட்ட கண்டிஷனாக சொல்லியிருக்காரு. உன்னோடு நான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயம். அதை தாண்டி என்னிடத்தில் உனக்கு பிடித்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய குரல் தான் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தாங்க. நீங்கள் பாடுங்க நான் கேட்குறேன் அப்படின்னு. அதே வார்த்தையை மையப்படுத்தி தான் உலகம் முழுவதும் பாடுகிறார். யாருக்காக? அதே சாய்ரா பானுக்காக. காதல் ரோஜாவே அப்படிங்கிற அந்த வார்த்தை ஏஆர் ரகுமானுக்குள்ளே எவ்வளவு காதல் இருந்தது அப்படின்னா அந்த மியூசிக்கை அவ்வளோ ப்ளசண்ட்டாக கொடுத்துருக்க முடியும்னு யோசிங்க. ஒரு மனிதனுக்குள்ளே அந்த உணர்வுகள் இல்லாமல் எப்படி மியூசிக்கில் வெளிப்படும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கலைஞன், காதல் நாயகன் தான் இந்த ஏஆர் ரகுமான். அவர் சாய்ரா பானு அவங்க அந்த விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தொலைக்காட்சிகளில் செய்திகள் ஒளிபரப்பான உடனே அவர் போட்டு இருக்கக்கூடிய பதிவு, ஏஆர் ரகுமான் பதிந்திருக்கக்கூடிய பதிவும் ரொம்ப உண்மையிலேயே மனதை உழுக்கக்கூடிய ஒரு பதிவு தான். அவர் என்ன பதிவு செஞ்சுருக்காரோ அதையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. 30 ஆண்டுகளாக நிறைவு செய்வோம் என எதிர்பார்த்தோம், ஆனால் எல்லாமே எதிர்பாராத முடிவுகள் தானே. எப்படி? எல்லாமே எதிர்பாராத முடிவுகள் தானே.
உடைந்த இதயத்தில் கடவுளின் சிம்மாசனம் கூட நடுங்கி போகும். எவ்வளவு ஆழமான வார்த்தைகள். உடைந்த இதயத்தில், உடைஞ்சு போச்சு இதயம், அதில் கடவுளுடைய சிம்மாசனம் கூட நடுங்கி போகுமா? பா, உடைந்தவை மீண்டும் சேராது. இக்கட்டான சமயத்தில் தனி உரிமையை மதித்ததற்கு நன்றி. இந்த யாருடைய தனி உரிமை அப்படிங்கிற கேள்வி, அது ஏஆர் ரகுமானுக்கான தனி உரிமையா, இல்லை எங்களுடைய தனி உரிமையில நீங்க தலையிட வேண்டாம் அப்படின்னு சமூகத்துக்கு சொல்றாரா, இல்லை பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவிப்பா? நான் ஒரு செலிபிரிட்டி, என்னுடைய தனி உரிமையில தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா? ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தம் எழுதிய நபருக்கு மட்டுமே புரியும். அப்போ இவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லையா பிரசாத் அப்படின்னு கேட்டா, அடுத்தவங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது நமக்கு எப்படிங்க தெரியும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா விமர்சகர்கள் தங்களுடைய வியூஸுக்காக அதை பெரிய அளவில் பிரதிபலித்தலாம். பார்த்த கண்ணாடி மாதிரி முன்னாடி நின்றுக்கிட்டு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் நம்புற அளவுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் முட்டாளா இருக்காங்க அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அதுதான் தப்பு. என்னுடைய மக்கள் புத்திசாலிகள். ஒரு இசையை ரசிக்க தெரிந்த உனக்கு இன்னைக்கு கங்குவா அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதை போற்றணுமா தூற்றணுமா அப்படிங்கிறத மக்கள் தெளிவாக முடிவெடுக்கிறாங்கல்ல. அப்போது அப்படிப்பட்ட மக்கள் இந்த ஏஆர் ரகுமானுடைய விஷயத்திலையும் சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். இது அவருடைய தனி உரிமைன்னு. சரி, அப்போது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இல்லையா? அவங்களுடைய மகளுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்களே, சவுண்ட் இன்ஜினியரை திருமணம் பண்ணி வச்சாங்களே, ஏஆர் ரகுமானுடைய தகுதிக்கு அவரை போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாமா? அதுதான் சாய்ராபானுக்கு கோபம் அப்படின்லாம் புகார் சொல்லிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே சோஷியல் மீடியாவில் வந்த விஷயங்கள். அதை எப்படிங்க திருமணம் ஆயிடுச்சு, அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா மகன் சொல்கிறாப்புல இன்னொரு மகளும் வேதனையோடு பதிவு செய்கிறாங்க, எங்களுடைய குடும்ப விஷயத்துக்குள்ளே நீங்கள் தலையிடாதீங்கன்னு. அப்போ நம்மளா ஒரு விஷயத்தை சொல்கிறது தவறு இல்லை. அதுவும் இன்னொரு பெண்ணை பற்றி. அது யார் அப்படின்னா மோகினி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி, அவங்களுக்கு 29 வயது. அவங்கள பற்றிய பேச்சுக்கள் அவரோடு ஏஆர் ரகுமானோடு இணைத்து வைத்து பேசக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த சினிமா விமர்சகர்கள் பண்ணாங்க. பைல்வான் தானே பைல்வான் நினச்சிக்கிட்டு ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறவுகளை பற்றி அவமானமாக பேசக்கூடிய விமர்சகர்களும் இதே ஊருக்குள்ளே தான் வாழ்கிறாங்க. ஸோ தன்னுடைய வயிறு வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொருவருடைய மனநிலையை புரிஞ்சு கொள்ளாமல் ஒரு தமிழ்நாட்டினுடைய தலைமகனை அசிங்கப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறுவதை ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் அந்த மோகினி டே அப்படிங்கிறவங்க 40 ஷோ பண்ணியிருப்பாங்க ஏஆர் ரகுமானோட சேர்ந்து. அவருடைய கணவர் மார்க்கை எதேச்சியாக அந்த நாளில் விவாகரத்து பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்வு நடக்குது, ரேஷன் கடையில் ஒரு நிகழ்வு நடக்குது, மகாராஷ்டிராவில் ஒரு நிகழ்வு நடக்குது. இங்கே இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் நடந்ததுனால தான் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் அப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? இது எவ்வளோ அபத்தமான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சங்கிகள் சோஷியல் மீடியாவில் பெரிய லெவலில் தூக்கி போட்டு ஏஆர் ரகுமான் அப்படிங்கிற அந்த ஒப்பற்ற கலைஞனை அசிங்கப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு வகையில் கூட ஏற்றுக்கவே முடியாது. அவங்க சாய்ராமனும் ஒரு கஷ்டத்துலையோ தன்னுடைய 30 வருஷம் ஆயிடுச்சு, இந்த நேரத்தில் விவாகரத்து அப்படிங்கிறது தேவைதானா அப்படிங்கிற கேள்விகளும் கேட்கப்படுது. இதை 2 பேரும் பேசி சரி பண்ணியிருக்கலாம், பேசுவதற்கு நேரம் இல்லாமல் இருந்திருக்கலாம், உணர்ச்சிகரமாக எடுத்த முடிவாக இருக்கலாம். கடைசி கட்டத்தில் இந்த முடிவுகள் மாற்றப்படலாம். ஏஆர் ரகுமானும் சாய்ராமனும் ஒரு தடவை சந்தித்து பேசிட்டாங்கனாலே பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. அவங்களுடைய திருமண பந்தத்தில் மறுபடியும் அவங்க இணைஞ்சுப்பாங்க. நல்லா இருக்கியான்னு கேட்டாலே முடிஞ்சு போச்சுங்க. கணவனுக்கும் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் ஆகிடுமே. ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் மறுபடியும் அவங்க சேருவாங்களா இல்லையா அப்படிங்கிறது வேற கதை. ஆனால் ஏஆர் ரகுமான் அப்படிங்கிற அந்த பறவையினுடைய சிறகை உடைக்கத்தானே இங்கே பெரிய அளவில் சங்கிகள் முயற்சி பண்ணுறாங்க. அவரை பற்றிய மிஸ்டர் கிளீன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏஆர் ரகுமானை பற்றி 29 வருடங்களாக தேடி தேடி பார்த்தார்கள். அவரை கீழே வாரி விடுவதற்கு எந்த வார்த்தைகளும் கிடைக்கவில்லை. இளையராஜா மாதிரியான நபர்களுக்கு காப்புரிமை பற்றி அவர் பேசும்போது அவர் ஒரு மண்டக்கரம் முடிச்சவர், அவர் திமிரானவர், அவருடைய பாடல்களுக்கு மற்றவங்க பாடக்கூடாது அப்படின்னு சொல்றது குரல் வலையை நெரிக்கக்கூடிய செயல் அப்படின்லாம் கிரிட்டிசிசம் பண்ணாங்க. அவருடைய பாடலுக்கு அவர் ரைட்ஸ் கேட்கிறாரு, அதை ப்ரொடியூசர்கிட்ட கேட்டு அவரே காம்ப்ரமைஸ் வாங்குறாரு, காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காரு. அதை எப்படி நீ பயன்படுத்தலாம்? இதே மாதிரி தான் நயன்தாராங்கிற கேரளாவில் இருந்து வந்தவங்க இங்கே இருக்கக்கூடிய தமிழனான தனுஷை பற்றி ரொம்ப பெரிய அளவில் புகார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை ஒரு தமிழன் கூட இங்கே இருக்கிறவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். தவிர ஒரு பொம்பளை புள்ள புகார் சொல்லுது அப்படின்னா அந்த புகாரை பற்றிய முழுமையான விவரங்கள் இல்லாமல் ஜெர்மன் லாங்குவேஜில் அவங்க
ஒரு வார்த்தையை போட்டிருந்தா நயன்தாராவுக்கு சப்போர்ட் பண்ணில பேசுகிறோம். இங்கே எல்லாமே பெண்களுக்கு ஆதரவாக இருக்குங்க அப்படிங்கிறது தப்பு இல்லை. அதே நேரத்தில் தனுஷனுடைய ரைட்ஸை யோசிச்சு பார்த்தீங்களா? இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம கூர்நோக்கு பார்வையோடு யோசிக்கல அப்படின்னா நம்மளை யாருனாலும் வந்து அடிமைப்படுத்தி வச்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு யோசிக்கணும்ல. பறவையோட குணமே பறக்கிறது தாண்டா. அதை ஏன்டா கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வைக்கிற? ஏஆர் ரஹ்மான் மாதிரியான கலைஞனை கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வைக்கிறதுக்கான வேலை தான் இது. அவருடைய இசை ஆல்பத்தை முடக்குவதற்கான வேலை இது. அவருடைய வணிகத்தை முடக்குவதற்கான வேலை. நமக்கு நல்ல இசையை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கலைஞனுடைய சிறகுகளை உடைத்து அந்த பறவையை பறக்க விடாமல் தடுக்கிறதுக்கான வேலை. இது எல்லாம் செய்யக்கூடியது இந்த சங்கி கூட்டங்கள், சோசியல் மீடியாவில் தன்னுடைய ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள், பத்திரிகையாளர்கள்ங்கிற போர்வேலை சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களை வச்சு ஏஆர் ரஹ்மான் வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி என்னுடைய வீட்டுக்குள்ளேயும் இருக்கு பாரு, நான் அதை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த சமூகத்துக்கு ஆபத்தானவர்கள் அப்படிங்கிறத மட்டும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா என் வேலை முடிஞ்சிருச்சு. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.